எல்லோருக்கும் வணக்கம். சிலர் பலர் நிறைய ஒப்பீனியன்லாம் கொடுக்குறாங்க. அதுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவங்க சொன்ன மாதிரி சில விஷயங்கள்லாம் மாற்றங்கள்லாம் நான் பண்ணியிருக்கேன். முதல்ல கொஞ்சம் எழுதுங்க எல்லாம் சொல்லிகிட்டு இருந்தேன். அதை பல பேர் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம். அது நிறைய எஃபெக்ட் இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இன்னொன்று, ரெக்கார்ட் பண்ணுங்கள், மறக்காது, தோல்வியை நீங்கள் சந்திக்க மாட்டீங்கன்னு சொன்னால் சார் இப்போ நான் நிறையா பண்ண ஆரம்பிச்சிருக்கேன்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க. சில பேர் உங்கள் வாய்ஸ் ரொம்ப லோவாக இருக்குது. அப்பா, என்கிட்ட இருக்கிறது தான் பேச முடியும், நீங்கள் தான் காது கொடுத்து கேட்கணும். நான் என்ன பண்ண முடியும்? என் வயசு 72க்கு மேலே ஆயிடுச்சு. நான் ஒன்றும் பண்ண முடியாது. தயவுசெய்து இதை சிரமத்தை எடுத்துக்காதீங்க. நல்லா ஹெட்ஃபோனை போட்டு ஒரு தடவைக்கு 2 தடவை கேளுங்க, புரியும். நான் மெதுவாக தான் பேசுகிறேன். இப்போ அடுத்தது என்னோடய முக்கியமான பாயிண்ட்ஸ்க்கெலாம் வரேன். முன்னேற நினைப்பவர்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சு கொள்ள வேண்டும். உங்களை இகழ்ச்சியாக கேலி பேசுகிறவர்கள் பலர் உண்டு. அதை நீங்கள் அவாய்டே பண்ண முடியாது. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று உதவாக்கரைகள். இன்னொரு மற்றவர்களை விமர்சனம் செய்பவர்கள். இந்த நாய்களுக்கு எப்போவுமே ஒரு பழக்கம் உண்டு. அது எதையாவது பார்த்தாலும் குலைக்கும். அது மாதிரின்னு அவங்கள நினச்சிங்க. நீங்கள் விமர்சனம் செய்வதில் யாராவது ஒருவர் உருப்படியாக ஒரு காரியத்தையோ ஒரு வெற்றியையோ அவங்க பண்ணியிருக்கிறாங்களா அப்படின்னு பாருங்கள். நிச்சயமாக அவர்கள் பண்ணியிருக்க மாட்டார்கள். இந்த குட்டிச்சோறு திண்ணையில் உட்காந்துக்கிட்டு ஒரு அரட்டை கும்பல் ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்கும். அதுக்கு என்ன வேலை அப்படின்னா விமர்சனம் பண்ணுறது. இதில் தவிர ஒன்றும் தெரியாது. அதனால் அவங்கள எல்லாம் கொஞ்சம் கூடிய மட்டும் உங்கள் பக்கத்திலே விடாதீங்க. இந்த கும்பல் போக்கத்த கும்பல். இவர்களோட வேலை கூறுறது விமர்சனம் செய்கிறது ஒன்று தான். அதனால் இவங்களை பக்கத்திலே விடாது. கன்ஸ்ட்ரக்டிவாக, அதாவது ஒரு நல்ல விஷயங்களை சொல்லக்கூடிய சில மனிதர்கள் இருப்பாங்க. அவங்க நீங்கள் தான் தேர்வு செய்யணும். ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னா, நல்லவர்களோட நட்பு வேணும் அப்படின்னா நீங்கள் தான் தேடி போகணும். அவங்க உங்களை தேடி வரமாட்டாங்க, யாரும் கிடைக்க மாட்டாங்க. அதை நீங்கள் கண்டுபிடிக்கிறதும் ஈஸி. ஒரு பெரிய வெற்றியாளன் ஒருத்தர் இருப்பார், ஒரு டெக்ஸ்டைல் கடை வச்சுருப்பார், நல்லா பெருசாகி இருப்பார். உங்கள் கண்ணுக்கு முன்னால் தான் அது நடக்கும். ஒரு ஆட்டோக்காரர் ஒரு ஆட்டோவுக்கு 10 ஆட்டோ வாங்கியிருப்பார். அண்ணே, எப்படின்னு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம், தப்பே கிடையாது. அவங்க சொல்லுவாங்க. வெற்றியாளன் எப்போவுமே தன்னோட வெற்றியை மற்றவங்க ஃபாலோ பண்ணுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு சாதாரணமாக ஒரு பஸ்ஸு வச்சுருப்பார். அவர் 10-15 பஸ்ஸு வாங்கியிருப்பார். எப்படி வாங்க முடிஞ்சுது? அவரை போய் பேட்டி காணுங்க, விசாரிங்க. உங்களோட நான் கொஞ்சம் பேசணும் சார், எனக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க வியாபார தந்திரத்தை, நாங்களும் பொழைச்சி போகிறோம், சின்ன பசங்களாக இருக்கோம். அதுவும் இந்த நடு வயசு இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த சின்ன பசங்க கேட்டால் நிச்சயமாக சொல்லி தருவாங்க. ஏன்னா அவங்களுக்கும் ஒரு ஆசை, இவங்கெல்லாம் நல்லா முன்னேறணும். அவங்களுக்கும் கல்யாணம் ஆகி குழந்தை குட்டியெல்லாம் இருக்குது, நிச்சயமாக ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த குட்டிச்சோறு கும்பலே விட்டுடுங்க. இவங்களை ஒன்றுமே அருகிலே விடாதீங்க. இவங்களை தேர்வு செஞ்சு, இந்த நல்ல மனுஷங்களை தேர்வு செய்யுங்க. அவங்கள போய் பார்த்து என்னென்ன இப்படி வெற்றி பெற்றீங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஒரு 108 1008 டிப்ஸு கொடுப்பாங்க. அதே மாதிரி காது கொடுத்து கூர்ந்து கேளுங்க. எது சொல்கிறதா இருந்தாலும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஒரு நோட் புக்கை எடுத்துக்கிட்டு போய் அவங்க என்னென்னலாம் பாயிண்ட்லாம் சொல்கிறாங்களோ அப்பப்போ அதை எழுதிக்கிட்டே வாங்க. அதை பற்றி ரீகவுண்டர் கேட்டு பாருங்கள், இன்னும் சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா இவன் நல்லா கூர்ந்து கவனிக்கிறான், இவனை
நம்ம என்ன வேணாலும் மோல்டு பண்ணலாம், இந்த பையன் நல்லா மேலே வருவான் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துடும். அதனால் வெற்றி பெற்றவனாக போய் தேடுங்க. குட்டிச்சவர் பசங்களை தேடாதீங்க. காது கொடுத்து கேட்கும்போது முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டியது எழுதணும். எல்லாம் எழுதணும். எழுதிட்டு தான் பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். நல்லவற்றை முடிவு செய்வது உங்கள் கையில் வச்சுக்கிங்க. அவங்க 100 அட்வைஸ் பண்ணியிருக்கலாம். உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் யோசிச்சு பண்ணுங்கள். ஆனால் உங்களால் முடியுங்கிறதையும் நம்புங்க. உங்களால் என்ன பண்ண முடியுங்கிறதும் உங்கள் கையில் இருக்க பணத்தை வச்சு தான் நீங்கள் இதை முடிவு பண்ண முடியும். இல்லை உங்களை செல்வாக்கை வச்சு தான் முடிவு பண்ண முடியும். ஆனால் அதை உங்களால் எது பண்ண முடியும் அப்படிங்கிறத முடிவு உங்கள் கையில் நீங்கள் வச்சுக்கிங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இதெல்லாம் வச்சுக்கிங்க. இந்த நல்லவர்களை தேர்வு செய்கிறது இதெல்லாம் உங்களுடைய வருங்காலத்திலையும் அவரே உபயோகமாக இருப்பார். உதாரணத்துக்கு இவ்வளோ தூரம் பெரிய கம்பெனி ஆரம்பிச்சிட்டிங்களா சார், ஃபைனான்ஸுக்கெல்லாம் எப்படி சார் எந்த பேங்க்கில் போகணும்னு கேட்டால் சொல்லி தருவாங்க. எந்த பேங்க்கை போய் அப்ரோச் பண்ணால் அவங்க நமக்கு சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டு பாருங்கள், சொல்லுவாங்க. ஒரு பெரிய படிப்பாளி ஒருத்தர் இருப்பார், எப்படி சார் படித்தீங்கன்னு கேட்டு பாருங்கள். படிப்பில் உங்களை நாட்டம் போங்க, நல்லா பண்ணுங்க, அந்த 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 மாதிரி பண்ணுங்க. ஓகே, அடுத்தது அவங்கள தேர்வு செய்து பேசுங்க. இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் பல விஷயங்கள் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்களோ அந்த சப்ஜெக்ட் ஓரியன்ட் சப்ஜெக்டை எடுத்துங்க. அதே மாதிரி இன்னொன்று பாயிண்ட்டு நான் சொல்லுறேன். ஒரு துணி துவைக்கும் தொழிலாளி ஒருத்தர், அவர் ஒரு கழுதை மேலே தன்னோட துணியெல்லாம் ஏற்றி அவரை அழைச்சிக்கிட்டு போகிறார். அப்போ எதிர்த்தாப்புல ஒருத்தர் வராரு, ஏப்பா அந்த பாவம்பா வாயில்லா ஜீவன் அது மேலே இவ்வளோ துணியை வைக்கிறியே, இது நியாயமா? நீ இல்லை அதை சுமந்துக்கிட்டு போகணும் அப்படின்னாராம். உடனே துணி துவைக்கிற நியாயம் தானே, பெரியவர் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு துவைக்க வேண்டிய துணி தான் தோளில் கொட்டிட்டு கழுதி வச்சுருந்தோம். ஏற்றாப்புல ஒருத்தர் இன்னொருத்தர் இருந்தாங்க, ஏடா டேய் மூளை இருக்குது உனக்கு, அதே வயசானவர் தான் சொல்லுது, கழுது எதுக்கு இருக்குது, சுமக்க தானே இருக்கு, அது தோடு, அதான் துணியெல்லாம் துவைக்க போகுது போடா அப்படின்னாராம். உடனே இதுவும் கரெக்டான பாயிண்ட் அப்படி சொல்லிட்டு தூக்கி கழுத மேலே அந்த துணி மூட்டையெல்லாம் தூக்கி வச்சானோம். இன்னும் கொஞ்சம் தூரம் போனாராம். அது கொஞ்சம் தூரம் போனால் இழுத்தம் பார்த்தானா, டேய் நியாயமானது, வாயெல்லாம் ஜீவனு, கழுதியும் சேர்த்துல நீரில் தூக்கிட்டு போகணும் அப்படின்னாராம். இவனை செய்கிறேன் எது, துணியெல்லாம் மேலே போட்டானான், இப்போ கழுதியை சேர்த்து நீ சுமத்து காட்டு, நான் தூக்கிட்டு போகிறேன் அப்படின்னா. இது மாதிரி தான் இருக்கணும். அந்த கேள்வி கேட்டார், அவங்க நிற்பார், அவருக்கு என்ன பைத்தியமா, அவர் ஓடிய போயிட்டார். இந்த பாருங்க, யார் அட்வைஸ் கொடுத்தாலும் கேட்டிங்க, காது கொடுத்து கேளுங்க. எது கரெக்டாக வருமா, நமக்கு வருமா, ஒத்து வருமா அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு செய்யணும். பண்ணி பாருங்கள், வெற்றி அடையலாம். ஓகே, உங்களால் எல்லாமே செய்ய முடியும். நீங்கள் உங்களால் என்ன செய்ய முடியுங்கிறத ஒரு தீர்மானமாக வச்சுங்க, அதை எழுதுங்க, எழுதினதை ஞாபகம் வச்சுங்க, அப்போ தான் ஞாபகம் இருக்கும். இல்லை மொபைலில் ரெக்கார்ட் பண்ணுங்கள். ஓகே, கடைசியாக நம்ம எப்போவுமே நிறைவு பண்ணும்போது நல்ல விஷயங்களை சொல்லுவோம். அதே மாதிரி தற்பெருமை எங்கே இல்லையோ அங்கு தான் ஒழுக்கம் மரியாதை கிடைக்கிறது. ஒரு இடத்துல 4 பேரோட பேசுகிறீங்க, உங்களுக்கு சில சப்ஜெக்ட் தெரியும்னு சொல்லி தேவையே இல்லாமல் அங்கே போய் மாட்டிக்காதீங்க. அங்கே ஒருத்தன் எல்லாம் தெரிஞ்ச ஒரு ஆள் கவுண்டர் பண்ணான்னா நீங்களோட மரியாதை கெட்டுப்போம். டேட்டாவோடு பேசுவாங்க. அதனால் தெரிஞ்சதை மட்டும் பேசுங்க, தெரியாத பேசாதீங்க. ஆல் தி பெஸ்ட். உங்கள் எல்லோரையும் நல்லா வாழ்த்துறேன். நல்லா வாங்க. சின்ன பசங்கள்லாம் நிறையா படிங்க, லைப்ரரியில் டயத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்க, உடம்பு ஹெல்த்தாக இருக்கணும், நல்ல எக்ஸசைஸ்லாம் பண்ணுங்கள், காலையில் வாக்கிங் போங்க, ஜாகிங் போங்க, நல்லா தான் நடக்கும். ஓகே, ஆல் தி பெஸ்ட். மிக்க நன்றி.